ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ நம்மளோட ரியாக்ட் சீரீஸில் நம்ம ஆல்ரெடி ஒரு காம்பனண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ அதில் நம்ம சிம்பிளாக ஒரு காம்பனண்ட் மட்டும் ரெடி பண்ணுறது எப்படின்னு போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அது யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த 2 வீடியோவும் பார்த்துட்டு வந்துருங்க. பிகாஸ் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஒரு மல்டி காம்பனண்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம சிங்கிளாக ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ், சின்ன சின்ன காம்பனண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த காம்பனண்ட் எல்லாத்தையும் நம்ம ஒரு சென்ட்ரலைஸ்டு ரூட் ஆப்பில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் ரியாக்டை ஒன்று ஒன்றா பில்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் ரியாக்ட் இஸ் அ காம்பனண்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மல்டி காம்பனண்ட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதில் நம்ம இப்போ இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற டைல்வின் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக ஒரு மல்டி காம்பனண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி நீங்கள் உங்களோட ஆப்பில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ரியேட் பேஸில் இப்போ மல்டி காம்பனண்ட் எப்படி ரெடி பண்ணுறது, ஸோ ஒரு ஃபுல் கம்ப்ளீட் எப்படி காம்பனண்ட்ஸ் ரெடி பண்ணி டிசைன் பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒரு காம்பனண்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வேணும். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஃபைலுக்குள்ளே போயிட்டு கமாண்ட் எழுத போகிறேன். ஸோ ஒரு ஃபோல்டர் சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு npm create white at latest, இது ப்ராஜெக்ட்டுக்கான கமாண்ட். ஸோ அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்க. ஸோ இது மல்டி காம்பனண்ட் அப்படிங்கிறதுனால MULT மல்டி அப்படின்னு போட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறம் ரியாக்ட், அதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் ரோல் டவுன் ஒயிட் எஸ், இன்ஸ்டால் வித் ஸ்டார்ட் வித் npm. ஸோ இது எல்லாம் எஸ் கொடுத்ததும் நமக்கு ப்ராஜெக்ட் ரெடி ஆகிட்டு லோக்கல் ஹோஸ்ட் 5173ல் இங்கே ப்ராஜெக்ட் ரன் ஆகும். ஸோ ஒன்ஸ் இங்கே ப்ராஜெக்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் இங்கே ரன் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மல்டி காம்பனண்ட்டுக்கு என்னென்னலாம் நமக்கு பேஸாக வேணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் வேணும். தென் ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ ரூட் காம்பனண்ட் வேணும். ஸோ ரூட் காம்பனண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் காம்பனண்ட்ஸ் வேணும். ஸோ நம்ம என்னென்ன காம்பனண்ட்ஸ்லாம் பண்ண போகிறோன்னா navbar, அதுக்கப்புறம் ஹோம், அதுக்கப்புறம் கான்டாக்ட், அதுக்கப்புறம் அபவுட், இந்த மாதிரி ஒரு 4 காம்பனண்ட் பண்ண போகிறோம். இந்த 4 காம்பனண்ட்டும் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பேசிக்காக டைல்வின் சிஎஸ்எஸ் ஆட் பண்ணி ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட மல்டி காம்பனண்ட் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு ஓவரால் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒன்ஸ் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ ரெடி ஆனதுக்கப்புறமா நான் ப்ராஜெக்டோட இருக்கிற லொக்கேஷனில் இருக்கேன். ஸோ போயிட்டு அந்த லொக்கேஷனில் சிடி மல்டி அப்படின்னு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் கோட் டாட் என்ட்ரு கொடுத்துட்டோன்னா இது விஎஸ் கோடில் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் விஎஸ் கோடில் ஓப்பன் ஆன உடனேயே ஸோ நான் கட் பண்ணிவிட்டு நம்ம பேசிக்காக செட் பண்ண வேண்டியதெல்லாம் நான் இதில் செட் பண்ணிடுறேன். பேசிக்காக செட் பண்ண வேண்டியது அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்எஸில் போயிட்டு ஃபுல்லாக டெலீட் பண்ணிடுங்க. தென் இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ்லேயும் போயிட்டு ஃபுல்லாக டெலீட் பண்ணிடுங்க. நான் டைல்விண்ட் யூஸ் பண்ண போகிறதுனால நான் என்ன பண்ணுறேன், என் ப்ராஜெக்டில் டைல்விண்டை ஆட் பண்ண போகிறேன். ஸோ மல்டிங்கிறது தான் என்னோடய ப்ராஜெக்ட் இருக்கிற இடம். ஸோ உங்களோட பேக்கேஜ் டாட் ஜேசான் எங்கே இருக்கோ அந்த இடத்துல உங்கள் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் npm install tailwind css at tailwind css /white. ஸோ இப்படி கொடுத்தோடனே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டைல்வின் சிஎஸ்எஸ் க்ரியேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண உடனேயே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைலுக்கு போயிட்டு இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ் ஃபைலில் அட்டு இம்போர்ட்டு ஸ்ட்ரிங்குக்குள்ளே டைல்விண்ட் சிஎஸ்எஸ் அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ஆட் பண்ணோன்னே ஒயிட் டாட் கான்ஃபிக் ஃபைல் இருக்கும், அதில் போயிட்டு டைல்விண்ட் சிஎஸ்எஸ் ஃபங்க்ஷன், அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணோன்னே இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டாலே உங்களுக்கு டைல்விண்ட் ஆட் ஆகிடும்.
தென் ஆப்பில் போயிட்டு பேசிக்காக நான் ஒரு காம்பனண்ட்டை ரெடி பண்ணுறேன். ஸோ கான்ஸ்ட்டு ஆப்பு ஈக்குவல் டு ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஆரோ ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனேயே இதில் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம HTML ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான செட்டப்பை நான் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் ஒரு div போட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் பேசிக் காம்பனண்ட் ரூட் ஃபைல். ஸோ இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இந்த ஆப்பை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இந்த ஆப் ஃபைல் எங்கே இருக்கும் அப்படின்னா மெயினில் இருக்கும். ஸோ அதனால் நான் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஆப் அப்படிங்கிறத டிஃபால்ட் ஃபங்க்ஷனாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இது ஆல்ரெடி ஆப்பில் இருக்கிறதுனால தான் நான் இங்கே ஆப்புங்கிற காம்பனண்ட் அப்படிங்கிறதே கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நமக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகும். திஸ் இஸ் பேசிக் காம்பனண்ட் ரூட் ஃபைல் அப்படின்னு. பட் நம்ம இது பண்ண போகிறதில்ல, மல்டி காம்பனண்ட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். எஸ்ஆர்சிக்குள்ளே போயிட்டு இங்கே ஃபோல்டர் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காம்பனன்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் காம்பனன்ட்ஸ் ஃபோல்டரை எஸ்ஆர்சியில் தான் போடணும். ஸோ காம்பனன்ட்ஸ் ஃபோல்டர் போட்டுட்டு அதுக்குள்ளே போயிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நமக்கு navbar அப்படிங்கிற ஃபைல் வேணும், navbar.jsx. ஸோ முன்ன சொன்ன மாதிரி தான் ஒரு காம்பனண்ட் எப்போவும் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். எதுனா உங்களோட ஃபங்க்ஷன் கேபிட்டல் லெட்டரில் இருக்கலாம், உங்களோட ஃபைல் ஸ்மால் லெட்டரில் கூட இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் உங்களோட உள்ளே எழுதுகிற காம்பனண்ட் கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும் ஃபஸ்ட்டு லெட்டர். பட் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக உள்ளார ஆல்ரெடி என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதே நேமில் உங்களோட காம்பனண்ட்டோட ஃபைல் நேமையும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கம்பேட்டபிலிட்டி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா RAFCE. இந்த மாதிரி ஷார்ட்கட் நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் உங்களோட VS கோடில் போட்டுக்கலாம். போட்டுட்டு உங்களோட navbar க்ரியேட் பண்ண உடனேயே இந்த மாதிரி ஃப்ராக்மெண்ட் போட்டு செட் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம டைல்விண்ட் இம்போர்ட் பண்ணிட்டதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு பேரண்ட் டிவிஷன் போடுறேன். ஸோ இந்த பேரண்ட் டிவிஷனுக்குள்ளே இந்த மாதிரி 2 டிவிஷன் போடுறேன். ஸோ இது வந்து சைல்டு, இன்னொரு சைல்டு போட்டுக்கிறேன், மொத்தம் 2 சைல்டு போட்டுக்கிறேன். ஸோ இந்த 2 சைல்டுலையுமே ஃபஸ்ட்டு சைல்டில் நான் சும்மா ஜஸ்ட்டு லோகோ. ஸோ லோகோவுக்கு பதிலாக நான் என்ன ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரியாக்ட் மல்டி காம்பனன்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். தென் இன்னொரு டிவ்வில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஆங்கர் டேக் போட்டுக்கிறேன். ஸோ ஆங்கர் டேக் href. ஸோ இதில் போயிட்டு ஹோம். இந்த ஹோமையே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 3 டைம்ஸ் காப்பி எடுத்துக்கிறேன். ஸோ ஷார்ட்கட்ஸ் நிறையா இருக்குது காப்பி எடுக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் பேசிக்காக நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ நான் நார்மலாக நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹோமுக்கு அப்புறம் அபவுட் எடுத்துக்கிறேன். ஸோ அபவுட் முடித்ததுக்கப்புறம் கான்டாக்ட் எடுத்துக்கிறேன். ஸோ கான்டாக்ட் முடித்ததுக்கப்புறமா ஹெல்ப் அப்படின்னு எடுத்துக்கிறேன். மொத்தம் நமக்கு 4 லிங்க் எடுத்துக்கிறேன். ஸோ மேலே எனக்கு ஒரு ரியாக்ட் மல்டி காம்பனண்ட்டுன்னு ஒரு பேர் வச்சுருக்கேன். மொத்தம் இந்த மாதிரி தான் என்னோடய பேசிக் ஸ்ட்ரக்சர் navbarல வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைல்விண்டோட CSS டிசைனை இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைல்விண்ட் CSSஐ இதில் நான் இப்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைல்விண்ட் CSSஐ இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஜஸ்ட்டு நம்மளோட ஸ்க்ரீனை வந்து கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீனில் இந்த பக்கம் என்னோடய கோட் வச்சுக்கிறேன், இந்த பக்கம் என்னோடய டிசைன் வச்சுக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் PG ப்ளூ போட்டுக்கிறேன். ஸோ ப்ளூ வந்து ஒரு பேசிக் ஒரு ப்ளூ கலர் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் போட்ட உடனேயே இங்கே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ இன்கேஸ் நமக்கு இங்கே தெரியல அப்படின்னா, ஏன்னா இப்போ நமக்கு என்ன இங்கே தெரியுது அப்படின்னா திஸ் இஸ் பேசிக் காம்பனண்ட் ரூட் ஃபைல் அப்படிங்கிறதா தெரியுது. ஸோ இதுலேருந்து என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு இங்கே இருக்கிற இந்த ஆப்பில் இருக்கிறது தான் தெரியுதே தவிர நமக்கு இங்கே navbarல கொடுத்த எந்த கண்டென்ட்டுமே தெரியல. ஓகேயா? ஸோ இப்போ தான் இந்த மல்டி காம்பனண்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய ரூட் ஃபைல் இதுதான் நம்மளோட பேரண்ட் ஃபைல் மாதிரி. இந்த பேரண்ட் ஃபைலில் நான் என்னோடய navbarோட ஃபங்க்ஷன் இருக்குது தெரியுமா, இந்த ஃபங்க்ஷனை நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ண ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு வந்து நம்ம எப்படி இங்கே கீழே நம்ம கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி நான் இங்கே இருக்கிற டிவ் மொத்தத்தையும் எடுத்துடுறேன். எடுத்துட்டு
இங்கே நம்ம எப்படி HTML டேக் கொடுப்போமோ அதே மாதிரி கொடுத்து ஒரு காம்பனண்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு காம்பனண்ட்டை இன்னொரு ஃபைலில் ஆட் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாட் ஒன்லி இதை இப்படி கொடுத்தா மட்டும் உங்களோட ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் தான் சொல்லும். ஸோ என்ன பண்ணணும்னா இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இதை நம்ம இம்போர்ட் பண்ணணும் நம்மளோட ஆப்பில். ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆப்போட ஃபங்க்ஷனோட மேலே போயிட்டு இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இம்போர்ட் navbar அந்த ஃபங்க்ஷனோட நேமை எழுதிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபங்க்ஷன் நேமுங்கிறது வேறு, ஃபைல் நேமுங்கிறது வேறு. ஸோ ஃபங்க்ஷன் நேமை போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷன் நேமை தான் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு இதில் ஃப்ரம் எங்கேருந்து இம்போர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ // போட்டுடுறேன். போட்டுட்டு காம்பனண்ட் நம்ம இப்படி தான் காம்பனண்ட்குள்ளேருந்து தான் ஃபைல் எடுக்க போகிறோம். அதில் navbar அவ்வளோதான். ஒன்ஸ் நீங்கள் இங்கே இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே நம்ம இந்த navbarல என்ன டிசைன் கொடுத்துருக்கோமோ அது ஸ்க்ரீனில் வந்திருக்கும். ஸோ இதுதான் மல்டி காம்பனண்டோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்போ நம்ம ஒரு காம்பனண்ட்டை இன்னொரு காம்பனண்ட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கொடுக்கணும். தென் ஆப்பில் போய்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு காம்பனண்ட்டில் எங்கே யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த காம்பனண்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இனிஷியலாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த காம்பனண்ட் எடுத்து வந்து ரூட்டில் தான் ஆட் பண்ணணும். ஸோ இந்த ரூட் ஃபைலில் ஆப் ஃபைலில் தான் ஆட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஆட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேராக போயிட்டு டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இப்போ இங்கே எனக்கு பிளாக் கலரில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட்டு ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நான் இங்கே கொடுத்தோன்னே இங்கே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நான் டெக்ஸ்ட் ஒயிட் மட்டும் கொடுக்கல. இப்போ இது வந்து அதோட நேமு, இது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட ஹோம், அபவுட், கான்டாக்ட், ஹெல்ப் அப்படிங்கிறது ஒரு லிங்க்கு. நான் இப்போ இது எல்லாத்தையும் சிங்கிள் லைனில் வர வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு பேடிங் ஒரு 2% கொடுக்குறேன். தென் அதுக்கப்புறம் வேறு எதுவும் நம்ம கொடுக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு நார்மலாக விட்டுறேன். இதில் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃப்ளக்ஸு கொடுத்தோன்னே இது எல்லாம் சேமாக வந்துடும். சரி, இது ரெண்டுத்துக்கும் எனக்கு வந்து இடம் வேணும் அப்படிங்கிறதுனால ஜஸ்டிஃபை பிட்வீன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நான் ஜஸ்டிஃபை பிட்வீன் கொடுத்தோன்னே இது ரெண்டும் ஈவனாக பிரிஞ்சிரும். ஓகே, அதுக்கப்புறம் இது ரெண்டையும் சேமாக வெர்டிக்கலாக சென்டர் பண்ணுறதுக்காக ஐட்டம்ஸ் சென்டர் கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் பேசிக்காக சிஎஸ்எஸில் இருக்கிறது தான். ஒன்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுத்து முடிச்சிட்டேன். அப்போ இங்கே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேயா? ஸோ இங்கே வேணால் நான் வந்து லோகோ மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்காக கிளாஸ் நேம் போட்டு ஒரு பிஜி. ஸோ இதில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு நார்மலி ஒயிட் கலர் கொடுக்குறேன். ஸோ ஒயிட் கலர் கொடுத்துட்டு இதில் டெக்ஸ்ட்டு BLACK பிளாக் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பேடிங் ஒரு 2% கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இதை நான் ரவுண்டட். இப்போ நம்ம எப்படி சிஎஸ்எஸில் வந்துட்டு பார்டர் ரேடியஸ் கொடுப்போமோ அதே மாதிரி இங்கே ரவுண்டட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இப்போ நமக்கு ஒரு லோகோ மாதிரி நமக்கு ஒரு காம்பனண்ட்டில் ஒரு டிசைன் ஆட் பண்ணியிருக்கேன். தென் ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இப்போ ஒரு பேரண்ட்குள்ளே 2 சைல்டு போட்டேன்னா ஒரு சைல்டுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு சைல்டு ரெடி பண்ணுறேன். ஸோ கிளாஸ் நேம், இந்த கிளாஸ் நேமில் ஃபஸ்ட்டு இனிஷியலி ஃப்ளெக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ளெக்ஸ் கொடுத்தோன்னே எல்லாம் ஆர்டர் ஆகிருக்கும். இப்போ ஃப்ளெக்ஸு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணுங்கிறதுக்காண்டி, ஏன்னா இங்கே எனக்கு கேப்பே இல்லாமல் இருக்குல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேப்பே இல்லாமல் இருக்கும். அந்த கேப்புக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு 10 கொடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேப் வந்திருக்கும். ஸோ ஹோமு, அபவுட்டு, கான்டாக்ட், ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேப் வந்திருக்கும். தென் இதுவும் கொஞ்சம் நமக்கு பார்டர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்டருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்ஜின் ரைட் கொடுத்து பார்க்குறேன். ஸோ மார்ஜின் ரைட் வந்து ஒரு 2 கொடுக்குறேன். ஓகே, எனக்கு லைட்டாக நகருது. ஸோ ஒரு 5 கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பார்டரோட இது வரும். ஓகே, அப்போ எனக்கு கம்ப்ளீட்டாக கரெக்டாக எனக்கு இந்த ப்ராசஸ் வந்துருச்சு. ஓகே ஃபைன். இப்போ எனக்கு டிசைனும் பண்ணிட்டேன், navbarம் செட் பண்ணிட்டேன். ஸோ navbar செட் பண்ண உடனே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வியூ ஆகும். ஓகேயா? ஸோ இப்போ ஆப்பில் navbar இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா navbar எனக்கு வந்திருக்கு டிசைனில். இப்போ நான் ஃபுல் பேஜ் காட்டுறேன், உங்களுக்கு கிளியராக ஒரு navbar க்ரியேட் ஆகிருக்கும். இதை மாதிரி தான் உங்களுக்கு பேசிக்காக டைல்விண்டில் ரொம்ப ஈஸியாக டிசைன்ஸை நீங்கள் எழுதிக்கலாம். தென் இப்போ இங்கே இந்த ப்ராசஸ் முடியலை. ஸோ இன்னும் என்ன பண்ண போகிறோம், இன்னும் 2-3 காம்பனண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு காம்பனண்ட் ஒன்று செய்கிறேன். சும்மா சின்னதாக ஒரு காம்பனண்ட்டு. அது என்ன காம்பனண்ட் அப்படின்னா பேனர் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் செஞ்சுக்கிறேன், JSX. ஸோ இந்த பேனர் காம்பனண்ட்டில் போயிட்டு நான் இதை கொஞ்சம் இப்போது பெருசாக்கிக்கிறேன். ஸோ கோட் தெரியணுங்கிறதுக்காண்டி.
ஸோ பேனர் காம்பனண்ட் போயிட்டு இப்போ நான் பேனர் காம்பனண்ட்டில் ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். ஸோ அதே நேமில் எழுதணுங்கிறதுக்காண்டி நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கிறேன், RAFCE. ஸோ டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேனர் காம்பனண்ட் வரும். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் ஷார்ட்கட் ஒர்க் ஆகலை, உங்களுக்கு ஷார்ட்கட்டோட ப்ராசஸ் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணணும் VS கோடில். அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு காம்பனண்ட் போடுற மாதிரி போட்டோம்ல, ஸோ அது வந்து உங்களோட ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும். ஸோ அதை கூட போய் செக் பண்ணிக்கோங்க, காம்பனண்ட் எப்படி போடுறதுன்னு பழகிக்கோங்க. தென் இப்போ இந்த பேனரில் நான் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பேசிக்காக ஒரு டிசைன் போடுறேன், டிவ். இதுதான் நம்மளோட பேரண்ட். ஸோ இந்த பேரண்ட்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஒரு H1 போடுறேன். ஸோ H1க்கு அப்புறமா நான் என்ன போடுறேன், ஒரு பேராகிராஃப் டேக் போடுறேன். ஸோ இந்த H1ல் ஸோ React மல்டி காம்பனண்ட் அப்படின்னு ஒரு பேர் போடுறேன். தென் இந்த பேராகிராஃப் டேக்கில் ஸோ React இஸ் த மல்டி காம்பனண்ட் ப்ராசஸ் சும்மா ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டை நான் போட்டுக்கிறேன். இப்போ நான் இது ரெண்டுத்தையும் போட்டதுக்கு அப்புறமா நான் போய் என்னோடய ஸ்க்ரீனில் பார்த்தேன் அப்படின்னா என் ஸ்க்ரீனில் எதுவுமே தெரியாது. வை? பிகாஸ் நான் இந்த காம்பனண்ட்டை இன்னும் நான் எங்கேயும் ஆட் பண்ணல, வெறும் எக்ஸ்போர்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த டிசைனை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அப்படியே எடுத்துகிட்டு போய் என்னோட ஆப்பில் இந்த nav பாருக்கு கீழே நான் இந்த மாதிரி ஆட் பண்ண போகிறேன், பேனர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இந்த பேனரை போயிட்டு மேலே ஆட் பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட். ஸோ ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே ஆட் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுக்கும்போது ஆட் ஆகலை அப்படின்னா உங்களோட பேனர் காம்பனண்ட்டில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணாமல் இருப்பீங்க, இல்லைனா கரெக்டான ஃபங்க்ஷன் நேம் கொடுக்காமல் இருப்பீங்க. ஓகே ஃபைன். இப்போ நான் இங்கே என்ன நேம் நீங்கள் கொடுத்தீங்களோ அதே நேமில் நான் இங்கே ஒரு காம்பனண்ட்டை ஆட் பண்ணியிருப்பேன். இப்படி தான் 2 காம்பனண்ட் இப்போ நான் ஆட் பண்ணி காட்டிட்டேன். இப்போ நான் இதை கொஞ்சம் ஸ்மால் சைஸாக மாற்றிட்டு ஸோ இப்போ போய் நான் டிசைனிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு எப்படி சின்னதாக இருக்குமோ அந்த மாதிரி சின்னதாக மாற்றிக்கிறேன். ஸோ இதை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஓகே வெயிட், இதையும் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் VS கோட் இருக்குது, இங்கே நம்மளோட காம்பனண்ட் இருக்குது. இது நம்மளோட UI, இது நம்மளோட கோடு. ஸோ இப்போ நான் கோடு மட்டும் பண்ணுறேன். எப்படி நம்ம பேனரோட காம்பனண்ட்டுக்கு போய்க்கலாம். இங்கே ஆல்ரெடி நான் பேனர் ஆட் பண்ணதுனால இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ React மல்டி காம்பனண்ட், React இஸ் த மல்டி காம்பனண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மல்டி காம்பனண்ட் ப்ராசஸ் பண்ணதுனால ஓகே வெயிட், இங்கே நான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு கிளாஸ் நேம் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் வேணும். ஸோ PG என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னா ஸோ இதுக்கு ஆப்டாக ஏதாவது ஒரு கலர் கொடுக்கலாம். ஸோ க்ரீன் கொடுத்து பார்க்கலாம். ஸோ க்ரீன். ஸோ ஒன்ஸ் நம்ம க்ரீன் கொடுத்தோன்னே இந்த மாதிரி தான் விசிபிள் ஆகும். ஓகே தென் அதுக்கப்புறம் ஒரு பேடிங் கொடுக்குறேன். ஸோ பேடிங் எவ்வளோ கொடுக்குறேன்னா 10 கொடுக்குறேன். ஸோ 10 கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். தென் ஹைட் கொடுத்துக்கிறேன், ஹைட் ஒரு 100 கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஃபுல்லாக ஒரு பேனர் மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே நான் இவ்வளோது ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவே வந்து போதுமானது. தென் இதில் அப்படியே ஒரு ஃப்ளெக்ஸு. ஸோ ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது ரெண்டும் ஒரே சேம் லைனில் வந்துடும். தென் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ளெக்ஸை கீழே கொண்டு வரதுக்காக ஃப்ளெக்ஸை காலமாக மாற்றிக்கிறேன். ஸோ இப்படி காலமாக மாற்றிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். தென் இந்த ஃப்ளெக்ஸில் நான் தென் நெக்ஸ்ட்டு ஜஸ்டிஃபை சென்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஜஸ்டிஃபை சென்டர் கொடுத்துட்டேன்னா இது சென்டருக்கு வந்துடும். தென் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஐட்டம் சென்டரும் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் எனக்கு எல்லாமே சென்டராக வரும். ஓகே இப்போ சென்டராக வந்துருச்சா. இதோட டெக்ஸ்ட்டையும் மாற்றிக்கிறேன். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் போட்டுக்கிறேன். தென் டெக்ஸ்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ 2 டெக்ஸ்ட்டுக்கும் நான் ஜஸ்ட்டு ஒரு கேப் கொடுக்குறேன். நார்மலி ஒரு 5 கொடுக்குறேன். ஸோ 5 கொடுத்தோன்னே இந்த மாதிரி நமக்கு டெக்ஸ்ட் வருது. ஓகே ஃபைன். இப்போ நான் இந்த ஒரு டெக்ஸ்ட்டை தான் எடிட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறதுக்கு கிளாஸ் நேம் போட்டுட்டு ஸோ டெக்ஸ்ட்டு ஒரு 2xோ இல்லை 4x கொடுத்துக்கலாம், 4xl கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெருசாகிடும். தென் இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இதையும் என்ன பண்ணலாம், கிளாஸ் நேம் கொடுத்துட்டு இதில் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு ஒரு 2x கொடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஸ்மாலாக இருந்தால் போதும், அப்போ தான் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ 1 கொடுத்துக்கலாம், இதுவே பர்ஃபெக்டாக இருக்குது. தென் இந்த மாதிரி மல்டி காம்பனண்ட் வந்துருச்சு. இதுக்கு மேலே சுற்றி இது வேணால் நம்ம இதுக்கு மேலே சுற்றி ஒரு
கலர் ஒன்று ஆட் பண்ணலாம். ஸோ பிஜி, ஸோ வேணும்னா ஒரு ஆம்பர் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இல்லை இது வேண்டாம், பிஎல்ஏசிகே பிளாக் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, பிளாக் கொஞ்சம் நல்லாயிருக்கு. தென் பேடிங் ஒரு 2 கொடுத்துக்கலாம், கொஞ்சம் அப்போ தான் பெருசாக இருக்கும். தென் ROUND ரவுண்டட் கொடுத்துட்டு ஒரு 2XL ரவுண்டட் கொடுக்குறேன். ஓகேயா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகுது. தென் பார்டர் 0 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ தென் நெக்ஸ்ட்டு இதில் வேணும்னா ஒரு 1XL கொடுத்துக்கலாம், அப்போ தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் 1XL இல்லை, வெறும் ரவுண்டட் மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே, இது நல்லாயிருக்கு. தென் இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ரியாக்ட் மல்டி காம்பனண்ட் இருக்குல்ல, இந்த மல்டி காம்பனண்ட்டும் தென் இதுக்கு கீழே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பட்டன் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அந்த பட்டனை நான் ரெடி பண்ணுறப்ப நான் எங்கேருந்து ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னா என் பேனருக்குள்ள நான் இப்போ ஒரு டிசைன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நான் வேணால் இதை பெரிய ஸ்க்ரீன் போட்டு காட்டுறேன். இப்போ நம்மளோட பேனர் டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளோட nav bar இருக்குது, அதுக்கப்புறம் நம்மளோட பேனர் டிசைன் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னொரு காம்பனண்ட் ரெடி பண்ண போகிறேன், அதை எடுத்து நம்ம பேனரில் செட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பேனர் காம்பனண்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த பேனர் காம்பனண்ட்டில் மொத்தம் 2 டிசைன் நம்ம போட்டுட்டு பேக்ரவுண்டும் செட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மல்டி காம்பனண்ட்டுக்காக நான் போயிட்டு காம்பனண்ட்ஸில் இன்னொரு காம்பனண்ட் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அது என்ன அப்படின்னா பட்டன் காம்பனண்ட். ஸோ button.jsx அப்படின்னு ஒரு காம்பனண்ட் ரெடி பண்ணுறேன். ஸோ இதில் போயிட்டு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஸோ RAFCE போட்டுட்டு இந்த பட்டனுக்கு ஒரு காம்பனண்ட் நேம் வச்சுட்டு ஸோ நம்ம நார்மலாக HTML இருக்கிற பட்டனை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து read more அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த பட்டனுக்கு நான் இப்போ ஸ்டைல் கொடுக்குறேன். ஸோ பிஜி. இந்த ஸ்டைல் நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பட்டனை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஸோ நான் எங்கே போடுறேன் அப்படின்னா இந்த பட்டனை அப்படியே எடுத்துகிட்டு வந்து என்னோடய பேனர் செக்ஷனில் இங்கே நமக்கு ஒரு ஆல்ரெடி div இருக்குது தெரியுமா, இந்த divக்கு கீழே நான் பட்டன் காம்பனண்ட்டாக ஆட் பண்ணுறேன். ஓகேயா, ஸோ இப்படி நான் பட்டன் காம்பனண்ட்டாக ஆட் பண்ணேன் அப்படின்னா மேலே நமக்கு இந்த மாதிரி இம்போர்ட் ஆகிடும். ஒன்ஸ் நான் இந்த பட்டன் காம்பனண்ட்டை ஆட் பண்ண உடனேயே நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு விசிபிளாக காட்டுறேன். ஸோ நம்ம இங்கே என்ன பட்டன் ஆட் பண்ணியிருந்தோமோ அந்த பட்டன் இங்கே நமக்கு ஷோ ஆகும். ஸோ நான் டிசைன் பண்ணுறதுக்காக ப்ராசஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே நம்மளோட VS கோட் இருக்குது. ஸோ நான் இங்கே போயிட்டு நம்ம பட்டன் காம்பனண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் கிளாஸ் நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த கிளாஸ் நேமில் நான் ஜஸ்ட்டு பிஜி இந்த பட்டனுக்கு நம்ம ஒரு கலர் கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மாதிரி ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ பேடிங் ஒரு 2, தென் ROUNDED ரவுண்டட் கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டு வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி டெக்ஸ்ட்டு ஒயிட் கொடுத்துக்கலாம், இல்லை ஆம்பர் 50, இல்லை அது ஒயிட் கலரில் தானே இருக்குது, ஸோ அதனால் பிளாக் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தோன்னே ரீட் மோர் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பட்டன் தெரிஞ்சிடும். ஆனால் மேலே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் நமக்கு டிசைன் என்னென்னா பட்டன் மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்மளோட nav barோட காம்பனண்ட்டில் பேனர் காம்பனண்ட் இருக்குது. இந்த பேனர் காம்பனண்ட்டில் நான் ஜஸ்ட்டு இந்த கலரை மட்டும் மாற்றிடுறேன். ஸோ என்ன மாதிரி மாற்றலாம் அப்படின்னா ஜென்ரலாக நார்மலாக இருக்கிற மாதிரியே வச்சிடுறேன். ஸோ வெறும் டெக்ஸ்ட்டோட சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 2 ஏன்னா ஒரு டெக்ஸ்ட்டு 1XL. ஓகே, XL இருக்காது, பட் இருந்தாலும் சரி 2XL கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு காம்பனண்ட் வரும். இங்கே நான் வந்து ஒரு 7X, ஒரு 5X. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். இங்கே நான் இப்போ ரீட் மோர் அப்படின்னு ஒரு பட்டன் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட மல்டி காம்பனண்ட்டோட பேஸ். இப்போது இங்கே நீங்கள் வியூ பண்ணும்போது என்னோடய பட்டன் காம்பனண்ட் இங்கே இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோடய ஒரிஜினல் டிசைன் இங்கே இருக்கும். அப்போ உங்களுக்கு இதை மாதிரி சின்ன சின்ன காம்பனண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணி அதை உங்களுக்கு தேவையான இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரியாக்டில் இருக்கிற பெஸ்ட்டு அட்வான்டேஜ். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு மல்டி காம்பனண்ட் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது கீழேயே நம்ம இப்போ என்ன ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அபவுட்டு, கான்டாக்டு, ஹெல்ப்பு அந்த மாதிரி நிறையா வச்சுருக்கோமா. ஸோ நான் இப்போ ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அபவுட்டுங்கிற காம்பனண்ட் மட்டும் ரெடி பண்ணுறேன். ஸோ அதை எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி எனக்கு ஒரு பேனர் இங்கே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு காம்பனண்ட்டில் போயிட்டு அபவுட் .jsx அப்படின்னு ஒரு வியூ போட்டுக்கிறேன். இதை நான் கொஞ்சம் பெருசாக்கிட்டு RAFCE
சி கொடுத்துட்டு இந்த அபோட்டுக்கு நான் பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் அங்கே பேனர் ஒன்று செட் பண்ணியிருந்தேன்ல, அந்த மாதிரி இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த அபோட்டுக்கு கீழே நான் ஜஸ்ட்டு ஒரு பெருசாக வச்சுக்கிறேன். இந்த அபோட்டில் இங்கே ஒரு ஒரு லைக் ஒரு இமேஜோ இல்லை இங்கே ஒரு டிசைனோ ஒரு பேராகிராஃபோ அந்த மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா ஜஸ்ட்டு ஒரு அபோட் செக்ஷன் மட்டும் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு பேரண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பேரண்ட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா h1 அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பேராகிராஃப் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் அபவுட் த ரியாக்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். இங்கே வந்து ஜஸ்ட்டு ஒரு கண்டென்ட் ரியாக்ட் LORM லோரம். ஸோ LORM ஸோ ஒரு ஜஸ்ட்டு ஒரு லோரம் கண்டென்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி மல்டி காம்பனண்ட்டாக நான் என்ன பண்ணுறேன், இந்த அபோட்டை எடுத்துகிட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அபோட்டுக்கு கீழே இந்த பேராகிராஃப் கீழே நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஆல்ரெடி ஒரு பட்டன் காம்பனண்ட் யூஸ் பண்ணல, அந்த பட்டன் காம்பனண்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணோன்னே மேலே பட்டன் இம்போர்ட் ஆகிடும், கீழேயும் பட்டன் யூஸ் ஆகிடும். இப்போ நான் இந்த மாதிரி காம்பனண்ட்டுக்குள்ளே காம்பனண்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அபோட் எடுத்துகிட்டு வந்து என்னோட ஆப் இருக்குது தெரியுமா, அந்த ஆப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆப்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லா காம்பனண்ட்டையும் எந்த காம்பனண்ட்டில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஆப்போட ரிலேட்டடாக இருக்கணும். இப்போ நீங்கள் இந்த அபோட்டை எடுத்துகிட்டு போய் பேனரில் கூட ஆட் பண்ணலாம், உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். ஆனால் இந்த பேனர் உங்கள் ஆப்போட ரிலேட்டபிளாக இருக்கணும். ஓகே, நான் இந்த மாதிரி 3 ஆட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு டிசைன் க்ரியேட் ஆகிருக்கும். நான் இன்னும் இந்த அபோட்டுக்கு டிசைன் எதுவும் க்ரியேட் பண்ணல. ஸோ அதனால் ஜஸ்ட்டு கிளாஸ் ஆட் பண்ணிவிட்டு டிசைன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதை நான் கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு ஸோ இதோட டிசைனிங் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ கிளாஸ் நேம் இங்கே இந்த மாதிரி இருக்கா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேக்ரவுண்ட்லாம் இதுக்கு நான் கொடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பேடிங் ஒரு 10 கொடுத்துக்கிறேன். தென் இது இங்கே வந்துருச்சா, ஸோ டெக்ஸ்ட்டு சென்டர் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ப்ராசஸ் கரெக்டாக வந்திருக்கு. தென் இதில் வந்து ஒரு அண்டர்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இது கட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூ டேக் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்படி யூ டேக் கொடுத்துட்டேன்னா இந்த மாதிரி ஒரு அண்டர்லைன் வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த h1க்கு கிளாஸ் நேம் போட்டுட்டு டெக்ஸ்ட்டோட சைஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 4XL வச்சுக்கலாம். தென் இப்போ இதுக்கும் மற்றதுக்கெல்லாம் கொஞ்சம் நமக்கு என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பேஸ் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ளெக்ஸ் கொடுத்தா எல்லாமே சிங்கிள் லைனில் வந்துடும். தென் இதை ஃப்ளெக்ஸை நான் காலமாக போட்டுக்கிறேன். ஸோ ஃப்ளெக்ஸு FL EX ஃப்ளெக்ஸ் காலம். ஸோ போட்டுட்டேன் அப்படின்னா ஒரு கேப் போட்டுக்கிறேன். ஸோ கேப் வந்து ஒரு 10 போட்டுக்கிறேன். ஓகேயா, ஸோ இந்த மாதிரி எனக்கு பிரிஞ்சிரும். ஓகே, ஒரு 7 கூட போட்டுக்கலாம், இல்லை ஒரு 6 போட்டுக்கலாம். ஓகே, அதான் கரெக்டாக இருக்கும். தென் பர்ஃபெக்ட். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கலர் வந்து நான் இங்கே பிளாக் கொடுத்ததுனால இங்கேயும் நமக்கு பிளாக்காக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் பட்டனில் போயிட்டு ஜஸ்ட்டு பட்டனில் இருக்கிற கலரை மட்டும் நான் மாற்றுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ BLACK பிளாக் நான் மாற்றின உடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் பிளாக் ஆகிருக்கும். ஸோ இதில் இருக்கிற டெக்ஸ்ட்டையும் மாற்றிக்கலாம், டெக்ஸ்ட்டு ஒயிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு அபவுட் செக்ஷன் க்ரியேட் ஆகிடுச்சு, இங்கே ரீட் மோர் அப்படிங்கிற பட்டனும் க்ரியேட் ஆகிடுச்சு. ஆனால் நான் எங்கே மாற்றினேன், உங்களுக்கு நம்மளோட இதில் தான் மாற்றிருக்கேன். ஸோ இங்கே பிளாக்கு ஒயிட் கொடுத்துக்கலாம். ஓகேயா, ஸோ நான் எங்கே மாற்றினேன், பட்டனில் மாற்றினேன். ஆனால் அபோட்டில் இருக்கிற என்னோட பட்டன் காம்பனண்ட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு, என்னோட பேனரில் இருக்கிற பட்டன் காம்பனண்ட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நான் ஒரே பட்டனை 2 காம்பனண்ட்லேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பேர் தான் ஒரு மல்டி காம்பனண்ட். ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக உங்களோட ஒரு ப்ரொஃபஷனல் வெப்பேஜ் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இது ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ சின்னது பண்ணாலும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து தனியாக பிரிச்சுட்டு பெருசாக்குறேன். ஸோ இப்போ பெருசாக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டனோட ஹைட் மட்டும் பெருசாக இருக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னா உங்களோட அபவுட் செக்ஷனில் உங்களோட ஒரு காம்பனண்ட்டுக்குள்ளே எல்லாமே இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த பட்டனோட சைஸு பெருசாக தெரியுது. வேணும்னா நீங்கள் இந்த பட்டன் சைஸை வந்து சின்னது பண்ணிங்க அப்படின்னா இங்கேயும் சின்னதாகும். ஸோ உங்களோட பேரண்ட்டை பொறுத்து தான் உங்களோட பட்டனோட டிசைன் இருக்கிறது. நம்ம வேணும்னா இதுக்கு உள்ளர இல்லை இதுக்கு வெளியில் போட்டுட்டு, இப்போ நம்ம வெளியில் போட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான டிசைன் வராது. ஸோ அதனால் உள்ளாரே எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டனோட சைஸு சின்னதாக இருக்கும், ஏன்னா நான் இன்னொரு டிவ் யூஸ் பண்ணதுனால.
ஸோ இப்போ நான் இதை ஃபுல் ஸ்க்ரீனில் காட்டினேன்னா உங்களுக்கு கரெக்டான சைஸு உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். இப்போது ஒரு ஃபுல் லே அவுட் நமக்கு ஒரு அபவுட் செக்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு பேனர் செக்ஷன், இங்கே ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் இங்கே ஒரு பட்டனு, இங்கே ஒரு பட்டனு, இந்த மாதிரி மல்டி காம்பனண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணால் கூட அதுக்கேற்ற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்சிவான டிசைன் இங்கே கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த எவ்வளோ சின்னது பண்ணாலும் இங்கே நமக்கு கரெக்டாக ஒரு சைஸ்க்கு அப்புறம் ஒரு லிட்டில் பிட் அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் மிஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிளாஸு எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஒரு ஃபுல் காம்பனண்ட் உங்களால் வியூ பண்ண முடியுது. இது ஒரு காம்பனண்ட்டு. ஸோ இங்கே இருக்கிற பேனர் ஒரு காம்பனண்ட்டு, nav பார் ஒரு காம்பனண்ட்டு. இது எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஆப்பில் இருக்கும். நீங்கள் இங்கே வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்பில் இருக்கும். ஸோ ஆப் தான் உங்களோட ரூட்டு. உங்கள் ஆப்பில் எல்லா காம்பனண்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் எந்த காம்பனண்ட்டை வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி காம்பனண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது தான் க்ரியேட் பேஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் உங்களால் ஒரு சின்ன சின்ன காம்பனண்ட் ரெடி பண்ணி ரீயூசபிள் பண்ணிக்கலாம். இப்போ ரியாக்ட் அப்படிங்கிறதே என்னென்னா ஒரு ரீயூசபிள் ப்ராசஸ் தான். ஸோ உங்களுக்கு ஒரு யூஐ ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி காம்பனண்ட் பேஸ்டில் ஒரு ஆர்கிடெக்சரை நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரியாக்ட்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ். ஏன் அப்படின்னா இது ரொம்ப பேசிக்ஸ். ஸோ இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ரியாக்டில் இதுக்கப்புறம் வர எல்லா ப்ராசஸையும் உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ அதனால் ரியாக்டில் நீங்கள் எதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் காம்பனண்ட் மேக்கிங், அதுலேயும் மல்டி காம்பனண்ட். ஸோ மல்டி காம்பனண்ட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இம்போர்ட் பண்ணுறது, இது எல்லாமே கம்ப்ளீட் சீரீஸாக இந்த 3 வீடியோவில் இருக்குது. ஒரு ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, பிகாஸ் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ரூட் காம்பனண்ட்டில் உங்களோட காம்பனண்ட் எடுத்து ஆட் பண்ணுறது, இது இல்லாமல் ஒரு வீடியோவில் காம்பனண்ட் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ உங்களோட ஓவரால் ப்ராசஸே எப்படி இருக்குன்னா இந்த காம்பனண்ட் அப்படிங்கிறதே ஒரு ஃபங்க்ஷன், ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அதுக்குள்ளே நீங்கள் HTML ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க. அந்த HTML CSS யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டைல்விண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்டையர் ப்ராசஸ் ஃபார் பேசிக் ஆஃப் ரியாக்ட். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டைனமிக்கான ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி ஓவர்வியூவாக பார்த்தது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த 3 வீடியோவுமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரியாக்டில் ஒரு பேசிக் லெவல் ஆஃப் வெப்பேஜ், ஸோ இந்த மாதிரி உங்களால் ஒரு பேசிக் லெவல் ஆஃப் வெப்பேஜ் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதை மாதிரி தான் எல்லா கம்பெனிஸ்லேயுமே உங்களுக்கு பேசிக்கான வெப்பேஜஸ் க்ரியேட் பண்ணுவாங்க, ஸோ ரியாக்ட் யூஸ் பண்ணி. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேயா? ஸோ இன்றைக்கி மல்டி காம்பனண்ட் வந்து ஆட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த மல்டி காம்பனண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.